ஏகேஷ் நீங்கள் பார்த்துக்க காட்டு வீடியோ இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சானுடைய ரிங் மிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ரொம்பவே மிஸ்டரியாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துக்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் வந்து ஒரு கோட்டைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் பக்கத்துக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு இடி வந்து இடிக்குது. அந்த இடி விழுந்தோடனே இந்த பையனும் எப்படி இந்த இடி வந்தது அப்படின்ட்டு அந்த இடத்த வந்து பார்க்குறான். அப்படி அந்த இடி அந்த விழுந்த இடத்துல பயங்கரமான ஒரு பள்ளத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுறது. அந்த பள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பொருள் வந்து மினுக்குது. இவனும் அது என்னன்ட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம். பார்த்தா ஒரு மோந்திரம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த கதையோட மெயினே சொல்லலாம். ஸோ இவனும் அந்த என்ன மோந்திரம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறான். அப்புறம் பார்த்துட்டு அடா இந்த மோந்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கே, ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து சொல்கிறான். அப்புறம் மசவும் என்னது ஷைனிங்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட மசவை காட்டுறாங்க. எப்படா அந்த கதைக்குள்ளே இவன் வந்தா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருக்கதை நம்மளோட மசோ வந்து டிவியில தான் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு டிவி ஷோ தான். அப்புறம் அந்த டிவி ஷோவில் நம்மளோட ஃபிமிகோ வந்து அந்த பையன்கிட்ட போயிட்டு சீக்கிரம் அந்த மோந்திர கையில் போட்டுக்கிட்டு உன்னோட ஆசை வந்து கேளு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபிமிகோ வந்து சொல்கிறா. இவனும் அதை வந்து கையில் போட்டுக்கிட்டு நான் வந்து பலசாலி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். அப்படி சொன்னதுமே இவன் கையில் பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்ததுமே இவனும் வந்து பயங்கரமாக 6 பேக்ஸில் வச்சுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்மளோட ஃபிமிகோ வந்து ஆச்சரியப்படுறா. ஒருவேளை அந்த மோந்திரம்லாம் ரியலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ வந்து இங்கே யோசிக்கிறான். இவனுக்கு முன்னாடி ஒரு 4-5 பசங்க வந்து இவன்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. இவன் வந்து உடனே கோமாயிட்டு அவங்களாம் வந்து அடிச்சுட்டு போட்டுடுறான். அப்புறம் அடிச்சு போட்டு இவனை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கான். அப்புறம் இவனுக்கு பின்னாடி வந்து யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேட்குது. இவனை யாருன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்மளோட ஆக்ஷன் காமனு. அப்புறம் நம்மளோட ஆக்ஷன் காமன் வந்து ஒழுங்கு மாதிரி தான் அந்த ரிங்கை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன் காமன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு இவன் வந்து இல்லை நான் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்மளோட ஆக்ஷன் காமன் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். அப்படி சொன்னதுமே இவன் கையில் இருந்து அந்த மோந்திரத்துலேருந்து ஒரு கருப்பு கலரில் வெளிச்சம் வருது. இவனை அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறான். அது ஃபுல்லாக அப்படியே ஒரு பகை மாதிரி உருவாகுது. அப்படி உருவானதுமே இவன் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி உருவெடுத்துடுறான். இதை பார்த்து நம்மளோட மசம் வந்து பயந்தார். சின்னதை அப்படியே பழைய உருவத்துக்கே, அதாவது அந்த சின்ன உருவத்துக்கே வந்துடுறாங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் வந்து இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நம்ம ஆக்ஷன் வந்து உன்னெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் மசம் வந்து எனக்கு மட்டும் அந்த ரிங்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்படி இவன் என்ன யோசிக்கிறானா, இவனும் அந்த மோந்திரத்தை கையில் போட்டுக்கிட்டே எனக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கும் அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. இவனும் சந்தோஷமாயிடுறான். அப்புறம் நம்ம மசம் வந்து சாச்சா இந்த மாதிரி கேள்வியில் நான் கேட்கக்கூடாது, மோந்திரம் வந்தால் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட மசம் வந்து திரும்ப அந்த மோந்திரத்தை போட்டு நான் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் வந்து கனவுல அப்படியே சூப்பர் ஹீரோவாக மாறுறான். அப்புறம் நம்மளோட மசம் வந்து இது போதும் எனக்கு, ஆனால் அந்த மோந்திரம் மட்டும் எனக்கு கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி நம்மளோட மசம் சொல்கிறான். அந்த நேரத்தில் இடி அடிக்கிற சவுண்டு வருது. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட மசம் வந்து சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து இவன் மேலே இது டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து சொல்கிறான். சரி அதை விடுங்க, நேற்று ஆக்ஷன் காமனில் அந்த ரிங்கை எபிசோடை பற்றி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் கேட்குறான். ஸோ அப்புறம் நம்மளோட கசமா வந்து நேற்று எபிசோட் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட கசமா வந்து சொல்கிறான். இது கேட்ட நம்மளோட மசம் வந்து ஐயோ இவனுங்களாம் பார்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளோட மசம் வந்து ஷாக் ஆகிறான். அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து கசமா கிட்ட போயிட்டு நீ தான் அந்த நேரத்தில் டியூஷன் போகிற பையனாச்சே, நீ எப்படி அந்த ஆக்ஷன் காமெண்ட் பார்த்துருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து கேட்குறான். அப்புறம் நம்மளோட கசம் வந்து ஐயோ மாட்டிக்கினே அப்படின்ற மாதிரி சொன்னான். ஒன்றும் இல்லைப்பா, நேற்று எனக்கு டியூஷன் லீவு, அதனால தான் போர் வச்சு சும்மா நேற்று பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட கசம் வந்து சமாளிக்கிறான். அப்புறம் நம்மளோட போ வந்து அந்த ரிங்களும் உண்மையிலே இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளோட போ வந்து கேட்குறான். அப்புறம் நம்மளோட கசம் வந்து சாச்சா அதெல்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்மளோட மசம் வந்து அவனோட பாக்கெட் வந்து காட்டுறாங்க. அவங்ககிட்ட அந்த பாக்கெட்டில் தான் அந்த ரிங்கும் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் நம்மளோட கசமா வந்து அந்த ரிங் இருந்தால் இந்த உலகத்தையே ஆளலாம், அதனால் அந்த ரிங்கில் கண்டிப்பாக யார்கிட்டையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளோட கசம் வந்து சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து அந்த ரிங்கை மட்டும் எனக்கு கிடைச்சா என்ன நடக்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து சொல்கிறான். ஆமாம் அந்த ரிங்கு கிடைச்சா நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்மளோட கசம் வந்து கேட்குறான். வேற என்ன, நல்லா ஜாலியாக குதூகலமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சானை வந்து நினைக்கிறான். இப்படி நினச்சி பார்த்துட்டு நம்மளோட ஷின்சான் வந்து ஜாலியாக சிரிக்கிறான். எனக்கு வெக்கமாக இருக்குப்பா போப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து சொல்கிறான். இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு நம்மளோட கசமா சொல்கிறான். உடனே நம்மளோட நேனி வந்து போக்கிட்ட போயிட்டு போ உனக்கு என்ன அந்த ரிங்கு கிடச்சா நீ என்ன கேட்ப அப்படின்ற மாதிரி நம்ம நேனி வந்து போக்கிட்டு கேட்பா. அதுக்கு நம்மளோட போ வந்து எனக்கு வித்தியாசமான ஒரு கல் வேணும், அதுதான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட போ சொல்கிறான். அப்புறம் நம்மளோட கசமா வந்து நம்மளோட மசக்கிட்ட மசோ நீ என்ன கேட்ப அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட மசோ வந்து இன்னைக்கு கிண்டர் கார்டன் ஸ்நாக்ஸில் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ சொல்கிறான். அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து நம்ம கிண்டர் கார்டனில் எனக்குப்பா ஐஸ்கிரீம்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் சொல்கிறான். உடனே நம்மளோட மசோ வந்து அந்த ரிங்கை கையில் போட்டுக்கிட்டு இன்னைக்கு
கிண்டர் கார்டனில் ஐஸ்கிரீம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நம்ம போ வந்து ஆமாப்பா இன்னைக்கு பிரின்சிபல் சார் ரூமில் கூட ஐஸ்கிரீம் பாக்ஸில் நிறைய இருந்தது அப்படின்ற மாதிரி இப்படி போ சொல்கிறான். பார்த்தீங்களா நான் சொன்னது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ சொல்கிறான். அடடா எனக்கு இந்த ரிங்கு கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இந்த மாதிரி லூசு மாதிரிலே சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பிரேக் டைம் வந்துட்டு இப்போ சீத்தா கீழே விழணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ வந்து சொல்கிறான். இவன் சொன்னதுமே நம்மளோட சீத்தாவும் அப்படி கீழே விழுந்துடுறான். நம்மளோட கசமும் வந்து அவன் மேலே உட்காந்துட்டு பாலை கோர்றா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவனும் ஒரு வழியாக பால் வாங்கிட்டு வந்துடுறான். எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்புறம் நம்மளுக்கு மசோக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நல்ல வேலை எனக்கு இந்த ரிங்கு கிடச்சிருக்கு, இதை யாருக்கும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு மசோ சொல்கிறான். ஸோ அந்த நேரத்தில் நம்ம நேனி வந்து வா மசோ நம்ம ரியல் லைஃப் விளாட்டு வந்து விளாட்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம மசோ கூப்பிடா. நம்மளோட மசோ வந்து என்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட வாப்பா அப்படின்ட்டு நம்ம நேனி வந்து இழுப்பா. அப்போ நம்மளோட மசோ வந்து கையில் அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் நேனி கூப்பிட்டதுக்கு வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறான். அப்படி சொன்னதுமே நேனியை தட்டி விட்டு போடி நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மசோ வந்து இப்படி எதிர்த்து பேசுகிறான். இது பாத்ரூமோட சின்சன் போ கசமோ எல்லாருமே என்னது இவன் மசாவா இது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வாயை பொழந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட நேனியை வந்து என்ன இன்னைக்கு வழக்கமாரா நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேனியை சொல்லுவா. இங்கே பாரு இந்த மாதிரி நான் சின்ன பசங்க விளையாட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மசோ வந்து மிரட்டி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி சொல்கிறத நம்ம நேனி வந்து பயப்படுறா. பக்கத்தில் நம்மளோட சின்சன் போ கசமோல வந்து இது நம்ம மசாவாப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு நாள் வந்து உன்னை வச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி நம்மளோட நேனி சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவா. அப்புறம் நம்மளோட போ சின்சன் கசமெல்லாம் பரவாயில்ல மசோ நீ கலக்கிட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாருமே மசோவை பாராட்டி தள்ளுவாங்க. அப்புறம் நம்ம டஷன் வந்து இன்னைக்கு மசோ ஜரமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு இல்லை, இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மசோ சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமான ஒரு சிரிப்பு வந்து சிரிக்கிறான். ஏன் இப்படி சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அப்புறம் மசோ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மசோமா வந்து இந்த மாதிரி என்னோட மோந்திரத்தை வந்து பாத்தியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னது மோந்திரமா அப்படின்ட்டு நம்மளோட மசோ வந்து கேட்பான். ஆமாப்பா அது வந்து சில்வர் கலரில் நான் இருக்குது, அது வந்து நான் தொலைச்சிட்டேன், அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம மசோ வந்து அவன் பாக்கெட்டில் இருந்த அந்த மோந்திரத்தை எடுத்து இதுவாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்களும் வந்து ஆமாப்பா இதே தான், நல்ல வேலை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி என்னோட மசோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட மசோ வந்து இன்னைக்கு நீங்கள் டின்னரில் வந்து கறி ரைஸ் நீங்களே செய்வீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளோட மசோ வந்து கேட்குறான். அதுக்கு நம்மளோட மசோ அம்மா வந்து இல்லையே நான் அந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்மளோட மசோ வந்து அப்படியே அதிர்ச்சிலேயே உறைஞ்சு போயிடுறான். எதனால் அப்படின்னா நம்மளோட மசோ வந்து அந்த ரிங்கை வந்து திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்களே. ஸோ இதனால் நம்மளோட மசோட இப்போ கேட்ட ஆசை எல்லாமே அப்படி போயிடும். அப்புறம் அடுத்த நாளைக்கு வழக்கம் போல நேனி வந்து மசோவை வா என் விளையாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இழுத்து போயிடுவாங்க. அப்புறம் கசமா எல்லாருமே அவ்வளோதான் இவன் வழக்குமாரா இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து சூப்பராக முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஸோ போன வீடியோவில் அவங்ககிட்ட வந்து டோரிமான் எபிசோடில் கொஸ்டின் கேட்க வந்துட்டேன். ஆனால் இந்த எபிசோடில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க போகிறேன். அது என்ன கொஸ்டின்னா ஷின்சானுக்கு யாரை பிடிக்கும்? ஸோ இதுதான் இந்த கேள்வி. இதுக்கு வந்து யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட் வந்து பின் பண்ணப்படும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.